ஹலோ யூஎஸ் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத நீங்கள் வந்து நார்மலாக ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அந்த விஷயத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை க்ரியேட் பண்ணவங்க ஒரு நல்ல நோக்கத்துக்கூட க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து வாயில் பேசுகிறோம், அது மட்டும்தான் நம்ம மொழின்னு நினச்சிருக்கோம். ஆனால் ஒரு மனுஷனோட அசைவு, ஒரு மனுஷனோட பொசிஷன், ஒரு மனுஷனோட இருக்கிற விதம், அந்த பொசிஷன், அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மொழியாக நம்ம ஒரு சில விஷயங்கள் நமக்கு உணர்த்திட்டு தான் இருக்கும். அது ஒரு மொழியாக பேசிகிட்டு தான் இருக்கும். ஒரு மனுஷனோட நடவடிக்கைகளை பார்க்கும்போது அந்த மனுஷன் எப்படியாப்பட்டவன், அந்த மனுஷனோட வாழ்க்கை சூழல் எந்த மாதிரிலாம் அமையும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம். அதை மையமாக வச்சு தான் இந்த ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற அந்த கேமை உருவாக்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம எல்லோரும் வந்து இந்தியாவில் தான் பிறந்திருக்கோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்திய சுதந்திர போர், இரண்டாம் இந்திய சுதந்திர போர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2, இதெல்லாம் எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே அடைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்ததுனால தான் அப்படி வந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு அரசாங்கங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவான இடத்த வந்து ரவுண்ட் அப் பண்ணி அங்கே போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு இடமா மாறினுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் வந்து தான் வாழ்நாளில் வந்து நல்லா சுற்றுறதுக்கு தகுந்த இடமா, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நல்ல ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு உண்டான இடமா வந்து அது அமைஞ்சது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்குள்ளே எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்க எல்லோரும் கூட்டம் சேர்ந்து ஒரு தப்பான விஷயத்த பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அது சரின்னு அப்படி ஆயிடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சவங்க அதை வந்து சொல்லணும். ஒருத்தர் தெரிஞ்சால் கூட அது ஒரு 10 பேர்த்துக்கு தெரிஞ்ச மாதிரி ஆகும். அவங்க கொஞ்சம் ஒதுங்கி போவாங்க, அதை பார்த்து ஒரு 4 பேர் ஒதுங்கி போவாங்க. அதை வந்து கொஞ்சம் நிறுத்தின மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு பெரிய பரப்பளவில் வந்து போலீஸை வந்து நிறுத்தி ரோந்துக்கு, அது மிலிட்ரி, ஆர்மி, எல்லாம் வனத்துறை, எல்லாமே போலீஸ் தான். எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும், நிறைய நல்ல விஷயங்களை பாதுகாக்கணும், நல்ல விஷயங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி பெரிய பரப்பளவில் மனுஷன் வந்து சுற்றுறதுனால எனக்கு இந்த இடமே போதும் அப்படிங்கிற ஒரு நிறைவு வந்ததுனால என்னை வந்து வேறு யாரும் வந்து அணுகக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிற ஒரு மனஸ்தாபமே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுக்குள்ளேருந்து அந்த புது ஆள் அகதி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு தெருவில் நடந்துட்டுருக்கீங்க, அந்த தெருவுலேருந்து இன்னொரு தெருவுக்கு நடந்தால் சும்மா பாருங்கள், ஏதோ ஊர் சுற்றுறான், சும்மா வீட்டை விட்டு வெளியே வந்து சும்மா சுற்றுறான், அந்த தெருவுலேருந்து இந்த தெருவுக்கு வந்துட்டு இது வேறு தெருவுக்கு இருப்பாங்க அப்படின்னு ஆயிடாது. சும்மா பாருங்கள், அந்த தெருவை தாண்டி போகிற ஒரு சாதாரண மனுஷன்தான். அந்த மாதிரி நம்ம நாட்டையும் பார்க்கணும். நமக்கு நிறைய பேர் கூட்டமாக சேர்ந்து ஒரு கெட்ட விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது வந்து அது சரின்னு ஆயிடாது. யாராவது நல்லது செய்கிறவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னால் அவங்க வந்து மாற்றிப்பாங்க. ஸோ அப்படி வந்து எனக்கு இந்த பரப்பளவே போதும் அப்படின்னு நிறைய பேர் அப்படி நினச்சதுனால தேசப்பற்று அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்கள ஆக்குபை பண்ணதுனால வந்து அப்படி வந்து ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான புது மக்கள், வேறு நாட்டிலேருந்து வர்ற மக்கள் வந்து எங்களுக்கு பிடிக்கல, இவங்களால ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கோ, நாங்கள் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்பிகிட்ருக்கோம். ஆனால் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தப்பாக பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு சில நல்ல விஷயங்கள் தெரிஞ்சவங்க, வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள், அவங்க வெளியிலேருந்து வரல, ஜஸ்ட் ஒரு இடத்துலேருந்து தான் வராங்க. நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து எப்படி கிளம்பி வரீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் பக்கத்து வீட்டுக்கார பையன் மாதிரி தான் அவங்களும். நம்ம வாழ்கிற அந்த கிளைமேட்டு, சீதோஷ நிலை, பூமி உருண்டையாக இருக்கு இல்லையா, அதனால் நம்ம சூரியன் போடுற அந்த வெளிச்சம், நம்ம ஊர், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்கள வந்து அந்த உடலமைப்பை வந்து மாற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அவங்கள பார்த்து பயந்துக்கலாம் தேவையில்லை. நம்ம வந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் அவங்களும் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சி அப்படின்னா நம்ம நடவடிக்கைகள் அதெல்லாம் பார்த்து நம்ம சொல்கிற அந்த வார்த்தைகள்லாம் அவங்க புரிஞ்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு தகுந்த மாதிரியும் அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகள், நல்ல விஷயங்கள், அவங்க நடவடிக்கைகள் பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு அப்படியே மாறிடுறது தான் லைஃபு. இந்த விஷயங்கள் நாங்கள் நல்லா தான் இருக்கோம், எங்களை தேடியாக போய் பெருசாக யாரும் வரக்கூடாது, வர தேவையில்ல அப்படிங்கிற ஒரு இதே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் அப்படி வர ஆரம்பித்தாங்க. வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், நாட்டில் பிரச்சனையாக இருக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா உலகம் ரொம்ப பெருசு, நான் சுதந்திரமாக சுற்றணும்னு ஆசைப்படுறவன் திடீர்னு என்னை ஒரு இடத்துக்குள்ளே வந்து அடைச்சி வச்சு இப்படி
கன் பாயிண்டில் நிறுத்தாதீங்க, நான் கொஞ்சம் சுதந்திரமாக சுற்றணும், அந்த கன் பாயிண்ட் வேணாமல் என்னை கொஞ்சம் அப்படி போக விட்டுறலாமே, நாங்கள் அந்த ஒரு ஜெயிலில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு வலையை பின்னி அந்த மீனை வந்து அப்படியே நிறுத்தி வைக்காமல் என்னை கொஞ்சம் போக விட்டுறலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்படி தங்க ஆரம்பித்தாங்க. இவங்கள எனக்கு பிடிக்கலையே, நான் வந்து நல்லா தானே இருக்கேன், ஏன் அவன் அந்த ஊர்லேயே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 2 நாட்டுக்கும் யாரையும் வந்து விடாதீங்க, இல்லைன்னா நாங்கள் போர் தொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய போரெலாம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் அந்த வேர்ல்டு வார் அது இதெல்லாம் வந்துச்சு. எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்படி சொல்கிறீங்க, ஒரு வலையை வந்து கட்டி ஒரு மீன் வந்து மாட்டுறது அது நல்லா இல்லை, அது வந்து நல்லா இல்லை. ஒரு லேசர் லைட்டை வந்து நம்ம அப்படி வச்சுருக்கோம், அப்படி போய் அதை தொடும்போது நம்ம அப்படியே அது நம்ம சுற்றும் இல்லையா, அந்த ஒரு விஷயம் நல்லா இல்லை. மனுஷன்னா கொஞ்சம் சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நம்ம போய் அந்த பரப்பளவில் போய் அப்படி நிற்கும் போது தான், அந்த வலையை பார்க்கும்போது தான் ஐயோ இங்கே வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமேங்கிற அந்த ஃபீலிங் வரும். அது வரைக்கும் நமக்கு எதுவும் தோணாது. அந்த மாதிரி நிறைய பேர் அந்த பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் வந்து அப்படி நினச்சதுனால இந்த பக்கம் கிராஸ் ஆகி வர்றாங்க. அது புரியாமல் நிறைய போரெலாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷங்க அப்படிங்கும்போது சுதந்திரமாக சுற்றுறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி கிடக்கும்போது தான் நமக்கு அந்த விஷயம் தெரியும். அதை உணர்ந்தோம் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் மாறுபடும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஷயம் போர் தொடங்க காரணமாகுதுல்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மக்களோட உணர்ச்சி, அப்போ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய பேர் வந்து இப்படியெல்லாம் வந்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அப்போ மக்கள் வந்து கூடுறதுக்கு ஒரு நல்ல இடமா எதா அமைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு விளையாட்டு மைதானம் அமைச்சு ஒரு மனுஷனோட ஆட்டிடியூட், அந்த செயலை பார்த்து இந்த மனுஷன் மாதிரி நம்ம இருக்கலாமே அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு தோணணும். அந்த ஒரு விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஒரு கேம் உருவாக்கியிருக்காங்க. இங்கே வர்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பிளேயராக வராங்க, கேம் விளையாடணுங்கிற நோக்கத்தோடு வராங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய அன்வான்ட் தாட்ஸோடு இருக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நிறைய பேர் பார்த்திங்கன்னா லைஃப் மேலே ஒரு வெறுப்பெல்லாம் இருக்கலாம். நிறைய பேர் கிரிமினல்ஸாக மாறக்கூடிய சுச்சுவேஷனில் கூட இருக்கலாம். அப்போ வந்து ஒரு சில மனிதர் அந்த விளையாட்டை பார்த்து, அவனோட விளையாட்டு நுணுக்கம் அந்த இதெல்லாம் பார்த்து அவங்க நிறைய விஷயம் லேர்ன் பண்ணி இவனை மாதிரி நம்ம இருக்கலாம், அந்த லேர்னிங் அந்த அவனோட அந்த ஸ்டைல் அவங்க ஃபாலோ பண்ணி அதெல்லாம் அது மூலயமா வரக்கூடிய அந்த மொழியை வந்து அவங்க உணர்ந்து இந்த மாதிரி பர்சன் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த இதுதான் ஒரு சில விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரிஜினலாக ஒரு மனுஷனோட பழகிற அந்த விஷயத்தை வந்து அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி கற்றுக் கொடுத்து அந்த மனுஷனுங்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டைலை, அந்த நார்மல் நல்ல ஸ்டைலை, அந்த உணர்வை வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அவங்க வந்து லைஃப்பில் நல்ல ஒரு பொசிஷனில் அடையணும். அதே மாதிரி இந்த நாடு அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, எங்களையும் புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எடுக்கிறாங்க, நிறையா ஹாலிவுட் படம்லாம் பார்க்குறாங்க. எங்களையும் கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நேர்லேயே வரோம். எங்கே வரோன்னா கேமில் வரோம் புரிஞ்சிக்கங்க. அந்த ஸ்க்ரீனில் வந்து எல்லோரும் வந்து டப்புன்னு அப்படி உக்காடுறாங்க, அந்த கேமை விளையாடுறாங்க, அதை தாண்டி வெளியே போயிடுறாங்க. நாங்கள் யாரையும் கான்டாக்ட் கொடுக்கல, எந்த கான்டாக்டும் கொடுக்கல. அதையும் மீறி கான்டாக்ட் கொடுத்தா அவங்களோட பேரை வந்து நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம், அது உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். அவங்க ஒருவேளை உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து சென்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் வந்து உக்காரணும், அதுதான் வேணும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நார்மலாக போயிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டெல்லாம் இருப்போம், நல்லா இருக்கியடா மொபைல் நம்பர் கொடுறா அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு இதுதான், மொபைல் நம்பருக்கு பேசிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். நிறைய பேருக்கு நிறையா உதவிகள்லாம் அந்த மொபைல்ஸில் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிது. நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர்த்துக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சிக்கணும். நிறைய பேருக்கு இங்கே நிறைய நல்ல உதவிகள்லாம் கிடச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்குது, அதை வந்து புரிஞ்சிக்கணும். இப்போ எல்லோரும் அந்த ஸ்க்ரீனில் வந்து உக்காந்துட்டாங்க, எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னோட லேர்னிங் ப்ராசஸை வந்து பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த ஸ்க்ரீன் டேபை விட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகிறீங்க. இப்போ அந்த மொபைல் நம்பருக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்களோட நீங்கள் எப்படி கூடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து அவங்க அட்ரஸோ எதையுமே கொடுக்கல, வேஸ்ட்டு அவங்களோட நேமை மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஏதோ சரின்னு பட்டு ஏதோ
பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான். அவங்கள பற்றி உங்களுக்கு சரியாக முழுசாக தெரியுமா தெரியாதான்னா அவங்க ஜஸ்ட் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் அதை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அவ்வளோதான். நீங்கள் கூடுவீங்களா கூட மாட்டிங்களா? இப்போ ஒருத்தனே தப்பு பண்ணுறான் அப்படின்னா நீயே தப்பு பண்ணிட்டு போ, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதை ஒருத்தன் அப்படி ஒன்று மாற்றுவானா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் மாற்ற வாய்ப்பு இருக்குது. இந்த கீன்னு ஒரு படம் பார்த்துட்டு நிறைய அப்பாவிகள்லாம் இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நபர் உங்களை பெருசாக எதுவும் மாற்ற மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயும் தொழில இந்த நபர் உங்களை பார்க்கவே இல்லை. ஜஸ்ட்டு கேம் டேப்புக்குள்ளே தான் வந்திருக்கிறாரு. ஸோ ரொம்ப அப்பாவிகள்லாம் இருக்காங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். அவங்க மாற்ற வாய்ப்பு இருக்குது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா எதுக்கு வர்றாங்க அப்படின்னா, உலக மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை உணர்த்த வராங்க. அதை சரியாக புரிஞ்சிக்கணும். அவங்களோட ஸ்டைலு அந்த இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் அவனை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைங்க. நிறைய பேர் உங்கள் உலகத்தில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், நிறையா பேர் நல்ல நல்ல எண்ணங்களோட நல்ல ஸ்டைல்ஸோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதான் நாங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம், அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மனுஷனோட நடவடிக்கை. அதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும், நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதை இது பண்ணுறது தான் இந்த ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற கேமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமை எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்க்ரீன் டேப்லேருந்து அந்த ரூமை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் யாரும் ஒருத்தர் நேரில் பார்த்துக்கல, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் எப்படி கூடுவீங்கன்னு தெரியாது, உங்களுக்கு நீங்களே கெடுத்துக்கலாம். பெருசாக அப்படி யாரும் உங்களை கெடுக்க முடியாது நம்புகிறோம். அதுவும் உங்களை பார்க்காத ஒரு நபர், உங்களோட கேம் விளையாண்ட ஒரு நபர் அது தப்பு தான். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அவங்க பேர் கொடுக்குறாங்க, அவங்களோட கொஞ்சம் நேரம் கேம் விளாட்றீங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு அவங்களோட நீங்கள் ஃபோன் நம்பர் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்த்து பழகிக்கங்க. நிறைய பேர் இப்படி ஒரு ஸ்டைலாக உங்களுக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்க தான் வரும், வேறு ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் நிறைய தாட்ஸோடு இருப்பீங்க, நிறைய ஃபுல் தாட்ஸோடு இருப்பீங்க, நல்ல தாட்ஸோடு இருப்பீங்க. அதை அந்த ஸ்டைலை நீங்கள் காட்டுங்க. நிறைய பேர் இந்த நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் போர் தொடுக்க பெரிய இதாக இருக்குது. நிறைய நாட்டு மக்களை நீங்கள் சந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு சில பேர்த்தோடு நீங்கள் கொஞ்சம் பேசவும் ஆரம்பிக்கிறீங்க. அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த நாடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே மாட்டிக்காதீங்க. மாட்டிக்கிட்டு பெரிய ஒன்றும் தெரியாமல் ஏதாவது முடிக்காமல் இதுக்காக நிறைய பேர் தங்களோட எண்ணங்களை சரியான எண்ணங்களை சொன்னால் நாங்கள் கொஞ்சம் கேட்டுப்போம். இந்த கேம் தகவல்களை உணர்வுகளை சரியாக பயன்படுத்திக்கவும், ஒரு சில விஷயங்கள் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு ஒரு சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். அந்த எஸ்கேப்னு ஒன்று இருக்குது, எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு பிரச்சனையிலேருந்து அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சில தகவல்களை நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒரு ஆள் நாங்கள் அந்த ஆளை நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கல. நாங்கள் யாரோடையும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. கேம் விளையாட தான் வந்தீங்க, கேம் விளையாண்டு போங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒரு ஆள் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஏதாவது பொறுப்பு ஏற்றுக்கணுன்னாலும் நாங்கள் ஏற்றுக்க தயாராக தான் இருக்கோம். ஸோ சாரி, அதை நாங்கள் சொல்லிடுறோம். பார்த்து செலக்ட் பண்ணுங்கள், அவங்கள கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தால் இது பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த நாடு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே மக்கள் மாட்டாமல் எல்லோரும் ஒரு நார்மல் மனுஷங்களாக வாழணும், நாடு கிரகம் அப்படின்னு மாட்டாமல் எல்லோரும் நார்மல். ஸோ ஏதோ ஒரு மூலையில் இருக்க ஒரு சின்ன பையனுக்கு ஒரு நல்ல ஐடியா தோணும், அது நிறைய நல்ல விஷயங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கேமில் நிறைய இருக்குது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. பாய்.